Find the least number that is divisible by first the 10 natural numbers. So first 10 natural numbers என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 10 natural numbers என்னன்னு தெரியும்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் நம்பர் எல்சிஎம் எடுத்து சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். அப்படியே எடுத்து பார்க்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 10 வரைக்கும் இருக்க வேல்யூவாக டிவைஸ் பண்ணி கிடைக்கிற எல்சிஎம் வேல்யூங்க. அவ்வளோதான். 2 டேபிள் போடுங்க. 1 1 3 2 2s are 4 5 3 2s are 6 7 4 2s are 8 9 5 2s are 10. அடுத்து என்ன போடலாம்? மறுபடியும் 2 போடுங்க. 1 1 3 1 2s are 5 3 7 2 2s are 9 5. அடுத்து என்ன போடலாம்? 3 டேபிள் போடுங்க. 1 1 1 1 5 1 3s are 7 2 3 3s are 9 5. Next 5 table போடு. 1 1 1 1 1 1 7 2 3 1. அப்புறமா நீங்கள் ஆர்டர் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் போடு. 7 1 டைம்ஸு, அடுத்து 2 1 டைம்ஸு, அடுத்து 3 1 டைம்ஸ். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சுப்போம். போடுங்க பார்க்கலாம். 2 2s are 4 4 3s are 12 12 5s are 60 60 5s are 12 60 60யோட 5 7 ஆட் பண்ணால் 2 2s are 4 4 3s are 12 12 5s are 60 60 கூட 7 ஆட் பண்ணால் 420 420 கூட 2 3s are 6 மல்டிப்ளை பண்ணால் 2520. ஸோ இதோட ஆன்சர் 2520. இல்லைதான்ப்பா இதோட ஆன்சர். என்ன சம் பாருங்கம்மா. கம்ப்யூட் எக்ஸ் சச் தட் 10 power 4 ஈக்குவல் டு எக்ஸ் மோடு 19. சிம்பிளாக முடிச்சிடலாம். வெறுமனே பாருங்களேன். இப்போது எக்ஸ் பவர் 4 எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் இதில் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 10 the square 10 the squareனா என்னது? 100. இந்த 100-ஐ இங்கே பாருங்களேன், நான் டிவைஸ் பண்ணி பார்க்குறேன். என்னோடய ரிமைண்டரை தான் நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். சரிங்களா? 19 டிவைஸ் பண்ணுறேன். 5 டேபிள் போடுங்க. 95. ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 5 கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ன்றது 5, ரிமைண்டர் மோட் 19. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா? இப்போ 10 the ஸ்கொயர்டுக்கு கண்டுபிடிச்சா அடுத்து 10 power 4 போடலாமா இல்லையா? 10 power 4ன்றது 5 the ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லையா? 5 the ஸ்கொயர்டு 5 the ஸ்கொயர்டுன்றது என்னது? 25 மோடு 19. இப்போ பாருங்களேன், இந்த 19 வந்து 25ஓட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ என்ன, நான் டிவிஷன் அப்ளை பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சிக்கலாமா இல்லையா? ஸோ டிவிஷன் அப்ளை பண்ணுங்கள். 1 19s are 19. ரிமைனிங் எவ்வளோ? 6. அப்போ 10 power 4ல் எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கிது? 6. ஆமாம், இதுதான் நமக்கு கேட்டுதான். ரிமைண்டர் எவ்வளோ? எக்ஸோட வேல்யூ 6. இதுதான் இதோட ஆன்சர். சிம்பிளாக முடிச்சிருங்க. போட்டு அது இதையும் பண்ணி கலவரம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? இது பாருடா, செம்ம ஈஸியான சம்முடா. If 3 plus k 18 minus k 5k plus 1 or in AP find x. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள், இதை வந்து T1 இது T2 இது T3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏபி சொல்லிட்டா. ஏபியோட ரூட்னாவே நமக்கு தெரியும். T2 minus T1 equal to T3 minus T2. இவ்வளோ தான் ஃபார்முலா. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. T2ன்றது என்னது? 18 minus k minus 3 plus k. இந்த இடத்துல ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மைனஸ் இது ரெண்டுக்குமே சொந்தம். அதனால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும். அதே மாதிரி T3 5k plus 1 minus 3 plus k. சரி, T2 வந்து என்னது? T2 வந்து என்ன வரும்? 18 minus k. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். இது ஃபார்மேட் அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு தான் நான் பார்த்தோம். பாருங்கள், 18 minus k minus 3 minus k equal to 5k plus 1 minus 18 plus k. நம்பர்லாம் ஒரு சைடு வேரியபிள் ஒரு சைடு போடுங்க. 18ல் 1 போச்சுன்னா சாரி 18ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 15. ஓகே, 15 minus 2k equal to 5k plus 1 6k minus 17. ஓகேங்களா? அது இந்த பக்கம் கொண்டு நம்பர் அந்த பக்கம் கொண்டு வாங்க, வேரியபிள் அந்த பக்கம் கொண்டு போகும். அப்போ 15 plus 17 equal to 6k plus 2k. இது என்னது? 8k. இதை கூட்டினா 32. அப்போ k ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 8. கேன்சல் பண்ணால் 4 எனக்கு. இப்போ கேவோட வேல்யூ என்னது? 4. அவ்வளோதான்டா. ஓகே பாப்பா. Find the excluded value if any of the following expressions
y divided by y squared minus 25 எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்டிருக்காங்கடா. அதெல்லாம் கீழே இருக்க வேல்யூ மட்டும் வச்சு கண்டுபிடிச்சா போதும். மேலே இருக்கிறதா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. y squared minus 25 இது எப்படி எழுதலாம்? y squared minus y squared எழுதலாமா? a plus b a minus b ஃபார்முலா a squared minus b squared equal to a plus b into a minus b. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ y plus 5 into y minus 5 ப்ளஸ் 5 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 5 ஆகும். மைனஸ் 5 அங்கே போகும்போது ப்ளஸ் 5 ஆர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இதை தான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்கிறோம். சரிங்களா?